ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுங்க சுமி பொக்கிஷம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரேஷ்மாவோட பர்த்டே அன்றைக்கி ஈவினிங் நாங்கள் வந்து ரேஷ்மா கூட்டிகிட்டு எங்கே போகணுன்னு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். மத்தியானம் நல்லா அவளுக்கு பிடிச்ச மாதிரி மீன் இறால்லாம் ரெடி பண்ணி கொடுத்து சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்பும் போதே பார்த்திங்கன்னா மழை தான். ஒரு ஏரியாவில் மழை பெய்யுது, ஒரு ஏரியாவில் மழை பெய்யல. ரேஷ்மா வந்து ஃபெமினா போகணும் அப்படின்னா, ஏன்னா சின்ன பிள்ளையிலேருந்து அவங்க வந்து ஃபெமினாக்கு தான் வந்திருக்காங்க. ஃபெமினா போகாமையா அப்படின்னா சரி வாங்கன்னு சொல்லிட்டு ஃபெமினா தான் கூட்டிகிட்டு போனாங்க. ஃபெமினாவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ரஷ்ஷாகவே இல்லை, ரொம்ப ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஏன்னா மழை பெய்யறனால இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து எங்கள் பாவா தான் போயிட்டு பாவு பஜ்ஜி வேணும் அப்படின்னா டேரன், அதனால் பாவு பஜ்ஜி தான் வாங்கிட்டு நாங்கள் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். இவங்களாம் வந்து தந்தூரி சிக்கன் சாப்பிட்ணுன்னு நினச்சாங்க. அங்கே வந்து தந்தூரி செய்கிற அந்த ஹோட்டல் சைடு வந்து வேலை பார்த்துட்டு இருக்கானா, அதை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. நான் வந்து உங்களை கேஎஃப்சி கூட்டிகிட்டு போகலான்ட்டு இருந்தேன் அப்படின்னாரு எங்கள் பாவா. நான் சொன்னேன் வேண்டாம், தேவையில்லாமல் அதுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். இல்லைனா கேஎஃப்சி தான் போயிருப்போம். நாங்கள் வரும்போதே வேணான்னு தான் சொல்லிட்டாங்க இவங்க ரெண்டு பேருமே கேஎஃப்சி போகலான்னு சொல்லும்போது. இங்கே வந்து பார்த்தா கடைசியில் அந்த தந்தூரி சிக்கன் கிடைக்காம போயிடுச்சு. சரி ஓகே பரவாயில்ல, எல்லோரும் மத்தியானம் மீன் தானே சாப்பிட்டாங்க, அதனால் அவ்வளோவா வந்து விருப்பம் இல்லை சாப்பிட்றதுல. அடுத்து ஒரு சாட் தான் வாங்கணும், சென்னா சாட் மாதிரி ஒரு மசாலா போட்டு நல்லா இருந்ததுங்க. புளிப்பு இனிப்புமாக இருந்தது அந்த டேஸ்ட்டு. ஆமாங்க, எங்கள் வீட்டில் கூட ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தாங்க ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்படி ஒன்றும் பெருசாக எல்லாமே சாப்பிட்டு தான் இருந்துச்சு. பாஸ்தா பீஸாலாம் இருந்துச்சு, எல்லாம் நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டு பழகிடுச்சுல்ல. அதனால தான் என்ன பாஸ்தா வேணுமான்னு கேட்டார். இவங்கெல்லாம் எனக்கு வேணாம். அப்போ எதுக்கு தான் நீங்கள் வந்தீங்கன்னாரு. அவங்க வந்து அந்த சிக்கன் தான் சாப்பிட்ணுன்னு நினச்சாங்க. எல்லாமே நான் ரெடி பண்ணி கொடுத்துறனால அவ்வளோவா வந்து ரொம்ப வந்து இதெல்லாம் சாப்பிட்லையே அப்படி சொல்லவே மாட்டுறாங்க. சரி, அந்த வகையில் எனக்கு கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. எல்லாரும் இது வேணும் அது வேணும்னு கேட்குற இதில் வந்து பசங்க வந்து இல்லை வேணாம் நேனா அப்படி சொல்லுவாங்கள்ல, அப்படி தான் இது 2 தான் சாப்பிட்டாங்க, வேறு எதுவுமே வேணாண்டா. மெகந்தி போட்டுக்கடி, நாங்கள் மெகந்தி போடுறாங்க 2 கைக்கு 300 ரூபா அப்படின்னாங்க. நான் அதை உங்ககிட்ட வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன், ஒருத்தவங்க போட்டுட்டு இருந்தாங்களா, அதனால் அது அவ்வளோவா நான் வந்து ஷேர் பண்ணல. அது பார்த்தீங்கன்னா 2 கைக்கு மெகந்தி போடணுன்னா 300 ரூபா. நீங்கள் போடணுன்னா போய் போட்டுக்குங்க. அடுத்து நான் வந்து ஃபெமினாக்குள்ளாங்க வந்து கிளிப்பு வாங்கணுன்ட்டு போயிருந்தேன். இந்த கொண்டை போட்டால் கிளிப்பெல்லாம் உடஞ்சி போயிடுதுன்னு கிளிப்பு வாங்கிட்டு ஒரு நைல் பாலிஷ் ரிமூவர்லாம் வாங்கிட்டு வந்தோம். அடுத்து எங்கே வந்தோன்னா ஐபேக்கோ தாங்க வந்தோம். ஐபேக்கோவில் வந்து ரேஷ்மாக்கு ஐஸ் கேக்கு தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஏன்னா போன வருஷம் எங்கள் பாபா பர்த்டேக்கு வாங்கணும், அதுக்கு முன்னாடி எங்களுடைய வெட்டிங் டேக்கு வாங்கணும். இவங்க பர்த்டேக்கெலாம் நான் வந்து ஐஸ் கேக் வாங்கினதில்லை, இதான் ஃபஸ்ட் டைம். அதனால் சரி ரேஷ்மாக்கு பிடிச்ச ஐஸ் கேக் தான் வாங்கினேன். ஆமாங்க, இந்த தடவை எனக்கு பிடிச்ச ஃப்ளேவராக வாங்கினேன். ஸ்விஸ் சாக்லேட் ஐஸ்கிரீம் கேக் தான் வாங்கினேன் நான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எனக்கும் டேரனுக்கும் இந்த கோன் சாப்பிடணுன்னு ரொம்ப நாள் ஆசைங்க. அதனால் இந்த தடவை சாப்பிட்டுட்டோம். அந்த கோன் வந்து உங்களுக்கு உள்ளே வச்சுருக்காங்க பாருங்கள், அந்த கேக்கெலாம் அது அங்கே தான் வச்சுருப்பாங்க. இதுவும் வந்து ரேட்டு வந்து சொல்ல மாட்டாங்க, வெயிட்டு தான். உங்களுக்கு இந்த ஐஸ்கிரீமோடு வந்து இந்த நட்ஸு எது நீங்கள் போட்டுக்கணுமோ எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம நினச்சிப்போம் இதெல்லாம் வந்து இதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அப்படி கிடையாது, அது ஒவ்வொன்றுத்துக்கும் வெயிட் உண்டு. நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் போயிருந்தோம் பார்த்தீங்களா, அப்போ இது போடுறேன் அது போடுறேன்னாங்க, என்னடா எல்லாமே போட்டு கொடுப்பாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஆமாம், அப்புறமேட்டு தான் தெரிஞ்சிச்சு இதுக்கெல்லாம் வெயிட்டு அப்படின்னாங்க. வெயிட்டுனாங்க. அப்போ நீங்கள் அசால்ட்டு அள்ளி போட்டுடுறீங்களே அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டேன் நான். இல்லை வெயிட்டு தாங்க அப்படின்னாங்க. இல்லைங்க போதுங்க, இதுக்கு மேலே எங்களுக்கு அது மேலே நட்ஸ் வேணாம் அப்படின்னு நாங்கள் சொன்னோம் போன வருஷம். இந்த தடவை கரெக்டாக எது வேணுமோ அதெல்லாம் வந்து போட்டுக்கிட்டாங்க. நான் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் சாக்லேட், அது மேலே ஆல்மண்ட்ஸு, இந்த வேஃபரும். எனக்கு இந்த வேஃபர் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, பார்க்க நல்லா இருக்குல்ல, அதனால் டெக்கரேஷனுக்காக எனக்கு பிடிச்ச மாதிரி நான் போட்டுக்கிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ஹனி அண்ட் ஃபிக்குன்னு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கினாங்க. டேரன் பார்த்தீங்கன்னா இட்டாலியன் ஒண்டன்னு அவனோட ஐஸ்கிரீம் தான் எல்லாத்தோடையும் சூப்பராக இருந்துச்சு. அவன் எப்பவுமே சூப்பராக செலக்ட் பண்ணுவான், சாப்பிட்றதுலேயும் சரி மற்ற எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து இது நல்லாயிருக்கும் இது செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லுவான். அப்படி தான் ஐஸ்கிரீமும் அவன் செலக்ட் பண்ணான். இவளோடது டேஸ்ட் பார்த்துட்டு ஆமாம் இவளோடது கசக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னான். ஆனால் ரேஷ்மா டேஸ்ட் பார்க்க சொன்னான், அப்படி இப்படி கொஞ்சம் சாப்பிட்டுட்டான். ஆனால் ஒன்று வந்து ஒருத்தங்களால் சாப்பிட முடியாது, கண்டிப்பாக ஷேர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் 2 பேரும் வந்து சாப்பிட்லாம். நம்ம வாங்கியிருக்கிறது ஐஸ் கேக்கு தான், இது இல்லாமல் இங்கே வேற சாப்பிட்டுட்டா அப்படின்னு நான் சொன்னேன். சரி அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு வாங்கி கொடுத்துட்டு தான் நாங்கள் வந்து போனோங்க. அதனால் இதெல்லாம் வந்து என்னைக்காவது நீங்கள் போய் சாப்பிட்லாம், வருஷத்துக்கு ஒரு தடவை வாங்கி தரலாம். ஆனால் நான் அதை தான் சொன்னேன், நான் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வாங்கி தருவேன், அடிக்கடி வரமாட்டோம். நம்ம போன வருஷம் சாப்பிட்டோம், அதோட இந்த வருஷம் வந்து கூட்டிகிட்டு வந்தேன் பசங்களை. நீங்களும் அதே மாதிரி அவங்களோட பர்த்டே அதெல்லாம் வந்து ஒரு செலிப்ரேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி விருப்பமானதை வாங்கி தரலாம். அடுத்து நாங்கள் வந்து இந்த ஸ்டிக் ஐஸ்கிரீம் தான் வந்து வாங்கணும்னு நான் டேரக்ட் நாங்கள் வந்து ப்ளூபெரி ஃப்ளேவர் தாங்க வாங்கியிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து ப்ளூபெரி சாஸு ப்ளூபெரி ஜாம் அதெல்லாம் ஊற்றி தந்தாங்க.
ஸோ அது ரேட்டு கம்மியாக இருந்துச்சு, ஆனால் நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது. நீங்கள் வந்து ரேட்டு கம்மியாக சாப்பிட்ணுனாலும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிக் வாங்கி சாப்பிட்லாம். அடுத்து நம்ம ரேஷ்மாக்கு வந்து ஒரு 10 மணி போல் தான் நாங்கள் வந்து கேக் வெட்டினோம். கேக் வெட்டிட்டு எல்லாருக்கும் வந்து அவள் ஊட்டி விட்டா. இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்த ஒரு vlogல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ.